Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோவில் வரும் வாரம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலாக தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இன்சைட் கேண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த ரெட் கேண்டில் பெருசாக இருக்குது இல்லையா, இது வந்து மதர் கேண்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் கேண்டில். இந்த இன்சைட் கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் பார் கேண்டிலோட லோ வந்து சப்போர்ட்டு, அதோட ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ சப்போஸ் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லோவை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இதோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வச்சு நீங்கள் பொசிஷனலாக கூட பார்த்தீங்கன்னா ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி இருந்துச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா மேலே போகிறப்போ திரும்ப இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இது ரெசிஸ்டன்ஸ்னு ஃபீல் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வாரமே இந்த லெவலை, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நல்லா பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. மேலே போன மார்க்கெட்டு திரும்ப இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்போதுமே ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போது ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லையோ இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு, சரியா, இந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வீக்லி கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸில் போகலாம். சப்போஸ் இன்கேஸ் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த 90,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தாலும் 90,500ல் அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வரும் வாரத்துக்கு வந்து இருக்கும். இல்லை மார்க்கெட் இங்கே ஏதாவது கொஞ்சம் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இதுக்குள்ளே சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ இதை வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல போனப்போ இங்கே வந்து ஒரு கரெக்ஷனாக ட்ரை பண்ணிருக்கு. மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணிருக்கு. இது ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வீக்லி சார்ட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை, நல்லா மேலே போயிடுச்சு. இப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணிருச்சு, சரியா. இப்போ ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ரேஞ்ச் பாருங்கள். ஸோ இப்போது இந்த இடத்துல ஏறின மார்க்கெட்டு மேலே திரும்ப கீழே வந்தப்போ அது அகெயின் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலு. திரும்ப மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து இந்த மெயின் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. அகெயின் மேலே போகிறப்போ இனிமேல் இந்த 19,250 நம்ம ஆல்ரெடி போன வாரம் சொல்லியிருந்தோம். அந்த 19,250ங்கிறது வந்து ஒரு மெயினான ரெசிஸ்டன்ஸ், சரியா. ஸோ வரும் நாட்களில் இந்த லெவலை பிரேக் பண்ணால் கூட இன்னும் ஆனால் க்ளோசிங் வைக்கல பாருங்கள். இந்த கேண்டில் வந்து டோஜியாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் க்ளோசிங் வைக்கல. வரும் நாட்களில் இந்த வாரத்தில் பிரேக்கிங் இதை வந்து பிரேக் பண்ணால் கூட மேக்ஸிமம் வந்து இந்த 19,500 இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூஜ் ரெட் கேண்டில், இந்த கேண்டிலோட ஹை அதாவது 90,500 சம்திங், இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் சரி இந்த 90,500 இல்லைனா இந்த ரெட் கேண்டிலோட ஹை கிட்ட வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா செல்லிங்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து ஒரு லைன் தெரியுது இல்லையா, மார்க்கெட் கீழே வந்தப்போ ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒன்ஸ் இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே இறங்கியிருக்கு. அப்படிங்கிறப்போ இதுவும் ஒரு இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 90,500ல் வந்து அதிகமான கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த டே கேண்டிலில் வச்சு நம்ம பார்க்குறப்போ ஒரு சேனல் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்த ரேஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சேனல் அப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி, சரியா. ஸோ தெரியுது இல்லையா, இது இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணி அடுத்தது இந்த லெவல் போயிருக்கு. மார்க்கெட் திரும்ப இந்த சப்போர்ட் கிட்ட வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த ரேஞ்சு கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் மேலே இதெல்லாம் பிரேக் பண்ணால் கூட இந்த ரேஞ்சு இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வருது, எங்கேயாவது இந்த இடத்துல வந்து டச் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை செல்லிங் ப்ரெஷர் உள்ள ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து தாராளமாக ஷார்ட் சைட் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம
பிரேக் பண்ணி தான் போகணும். நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த ரேஞ்ச் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி தான் இந்த லெவலுக்கு அப்படிங்கிறது வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்ச் எல்லாம், அதாவது 90,250 எல்லாம் பிரேக் பண்ணுது, 90,500 கூட சம்டைம்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும் ஃபர்தராக நீங்கள் வந்து லாங் சைடு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து தேட பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் லாங் ட்ரேட் பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஓவரால் பொசிஷன், அதாவது பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் லாங் பொசிஷனை வந்து இப்போ எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் அடுத்து நெக்ஸ்ட்டு திரும்ப மார்க்கெட் வந்து எங்கேயாச்சும் டச் ஆக அப்படி போகும்போது அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக டே கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கிது, இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து லாங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வந்து தேடலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இதே தான், சேம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போன மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, தென் அகைன் மேலே போயிருக்கு, இது வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லெவலை வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது வந்து இந்த லெவலை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்போ திரும்ப இனிமேல் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சேம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் வீக்லியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சைட் கேண்டிலாக இருக்கும்போது மதர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 43,500 கால் ஆப்ஷனில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44,000 கால் ஆப்ஷன்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்னன்னா, ஸோ 43,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அடுத்ததாக 44,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு சார்ட்டை பார்த்து ரீட் பண்ணுறப்ப நமக்கு நல்லா தெரியுது இல்லையா, ஒரு முறை இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, அகைன் இதை வந்து பிரேக் பண்ணி திரும்ப சப்போர்ட்டு, திரும்ப கீழே வந்தப்பையும் சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட திரும்ப கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருதா இல்லை இதை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வரும் வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். அடுத்தடுத்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இதை டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டே டைமில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு வாட்டியும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சைட்வேஸில் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லெவல், ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே ஏற ஆரம்பிச்சது இல்லையா, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் சரியா. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சு இது வந்து ஒரு ரேஞ்சாக வச்சுக்கோங்க இந்த லெவலை சரியா. ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, அகைன் மேலே போயிட்டு திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, இது ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் மேலே ப்ரைஸ் மூவ்மெண்ட் மேலே இருந்தாலும் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே போனாலும் க்ளோசிங் வந்து இதால் இந்த ரேஞ்சை தாண்ட முடியல சரியா. இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் எடுத்த அந்த ரேஞ்சை வந்து தாண்ட முடியல. ஸோ இனிமேல் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும், இருந்தாலும் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 43,500ல் அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இதை பிரேக் பண்ணால் 44,000 வரைக்கும் போகும். ஸோ இந்த ரேஞ்சு சரியா, இது வரைக்கும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஒன்று இதை பிரேக் பண்ண போகுதா இல்லை இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வர போகுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாரத்தில் உங்களோட ட்ரேடை வந்து வச்சுக்கோங்க.